அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ வந்து நான் நவராத்திரி கோவில்லையே பாருங்கள் நவராத்திரி அப்படின்ட்டு வருது. இந்த நவராத்திரி திருக்கோயிலில் நவராத்திரி உற்சவம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அதை பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இது முருகரோட ஜனனம். அதை எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். தண்ணியிலேயே அழகாக முருகர் குழந்தையாக படுத்துட்ருக்கா மாதிரி, தாமரையில் மலர்ந்தா மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இந்த 6 பேரும் ஒரு சாமியும் அழகாக வச்சுருக்குறாங்க. சப்த மாதாக்களை வந்து இங்கே நிறுத்திருக்காங்க அழகாக. பாருங்க, உமையவள் வந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி. இது படியில் ஒரு படியிலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அழகான அந்த பொம்மைங்கள்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் கோவில். மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கிருஷ்ணலீலாவை வந்து அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. கீழே வந்து எல்லா படியிலையுமே எல்லா விதமான பொம்மைகளும், நவராத்திரிக்கு என்னென்ன பொம்மை இருக்கோ அத்தனை பொம்மையும் இதில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, எவ்வளோ பொம்மைங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாண உற்சவம், அதை அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க சூப்பராக. மேலே வந்து பார்த்திங்கன்னா ராமர் சீதா லக்ஷ்மணன். கோவத்னகிரிய மலையை தூக்குனது, அப்புறம் வாயில் வந்து உலகத்தை காமிச்சது, இந்த மாதிரி கிருஷ்ணரை அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், விநாயகர் வந்து அழகாக நடக்கிற மாதிரி எலியில். பத்து அவதாரம் பாருங்கள், பெருமாளுடைய 10 அவதாரம் எவ்வளோ ஹைட்டாக அழகாக பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயார். பாருங்க, பெருமாளை எவ்வளோ அழகாக நிறுத்தியிருக்காங்க. திருப்பதியில் பிரம்மோற்சவத்தில் இருக்கா மாதிரியே அந்த பெருமாள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கார். ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி அப்படின்ற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. அர்த்தநாரீஸ்வரர் அழகாக, ரொம்ப அழகாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பெருமாளை வந்து சேவை சாதிக்கிற மாதிரி 4 பேர் பசங்களும் எதுலையுமே கையை கொடுத்து மீஞ்சூர்லாம் பாருங்கள். மீஞ்சூர்லாம் வந்து படிக்கிற மாதிரி ஒரு செட் பொம்மை அழகா. விநாயகர் வந்து சாப்பிட்ற மாதிரி. ராமாயணத்தோட செட்டு பாருங்கள், அழகாக பிளான் பண்ணி ராமாயண செட்டு ஃபுல் செட்டு அப்படியே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரத செட்டு. பன்னெண்டு ராசிக்கான ஒரு சிலையும் பாருங்கள். இதெல்லாம் அழகாக செட் பண்ணியிருக்காங்க. களிமண்ணில் அவங்களே செஞ்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. விநாயகர் மேலே ஏறுற மாதிரியும் ஏனி மேலே போட்டு அந்த மாதிரியான செட்டப்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க.
ரொம்ப அழகாக எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க.